வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் போயிட்டு இருக்குது. நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படிங்கிறத பத்தி இங்க நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இந்த 2026 இது மாதிரி ஒரு தேர்தலை நான் இதுவரையும் பார்க்கல. இப்படி ஒரு அதாவது நம்ம மக்களை என்ன சொல்றேன்னே தெரியல. இப்படி ஒரு மோசமான நிலையில நம்ம மக்கள் இருப்பாங்களா? தற்கூறிகளுக்கு நாட்டை கொடுக்கறதுக்கு நம்ம மக்கள் துணிஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது வேதனையா தான் இருக்குது. ஒரு பக்கம் வேதனையா இருக்குது, இன்னொரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்குது. அந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா, டிஎம்கே இல்லை, இனி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இல்லை. அது உறுதி செய்யப்பட்டது, 100% உறுதி. அப்போ தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களை இதுவரைக்கும் பிடிச்சிருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல 70 இடங்கள்ல அதிமுக, திமுக 57, நாம் தமிழர் கட்சி 0. வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் படு மோசமான நிலையில இருக்கிறாரு. காரைக்குடியில கூட அண்ணன் சீமான் அவர்கள் பின்னிலையில தான் இருக்கிறாரு, பின்னடைவை தான் சந்திச்சிருக்கிறாரு. பல் டாக்டர் தான் மேல டாப்ல இருக்கிற முன்னிலையில போயிட்டு இருக்கிறாரு. அதாவது நம்ம மக்களுக்கு என்ன வேணும்னே தெரியல. நம்ம மக்கள் தீமையை தான் விரும்புறாங்க, கெட்டவனா தான் விரும்புறாங்க. நல்லவனை நம்ம மக்கள் விரும்பல, நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்தல, நல்லவர்களை தேர்ந்தெடுக்கல. என்னத்த சொல்ல? எவ்வளோ 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 படிச்சு நம்ம சொன்னோமே, எவ்வளவோ படிச்சு சொன்னோமே, எவ்வளோ கருத்துக்களை அண்ணன் சீமான் அவர்கள் முன்ன வச்சிருந்தாரு. என்னெல்லாமா சொல்லியிருந்தாரு. நாடு எப்படி என்ன நிலைமையில இருந்துட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க. ஆனா அந்த மாற்றத்தை யாருக்கிட்ட கொண்டு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான், அந்த தப்பு தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறோம். எதுவுமே தெரியாதவனுக்கு கொண்டு ஆட்சி அதிகாரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்களே. விஜய்க்கு என்ன தெரியும் நினைச்சிட்டு நீங்க அவங்களுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. சரி, நீங்க டிஎம்கே தோக்கடிச்சிங்க. சரி, அது ஒரு நல்ல விஷயம். டிஎம்கே தோக்கடிச்சிங்க. அடுத்த வரக்கூடிய 5 வருஷம் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் விஜய்க்கு? என்ன தெரியும்? தேர்தல் காலத்துல விஜய் என்ன பேசினாரு? என்னத்த பேசினாரு? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க 5 வருஷத்துல இனி அவர் தாலிக்கு தங்கம் தருவாரு, 1 பவுன் தங்கம் தருவாரு, பட்டுச்சேலை தருவாரு, தாய்மாமன் சீர் தருவாரு, தங்கத்துல மோதிரம் போடுவாரு, கொலுசு போடுவாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படித்தானா? 6 சிலிண்டர் தருவாரு விஜய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படித்தானா? தருவாரு. இந்த 5 வருஷம் பாருங்க நீங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும். இந்த 5 வருஷம் ஏன்டா விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் போகும். இப்ப இருந்த ஆட்சிகளை விட, இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளை விட கேவலமான மோசமான நிகழ்வுகளை நீங்க சந்திக்க இருக்கிறீங்க 2026 இருந்து 2031க்குள்ள. அதற்கு நீங்க தயாரா இருங்க. சரியா? தயாரா இருங்க. பல பல சம்பவங்கள், பல பல பிரச்சனைகள், தற்கூறிகளை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்போ தற்கூறிகளுடைய வேலை எப்படி இருக்கும்? தற்கூறித்தனமா தான் இருக்கும். அதெல்லாம் தாங்கிறதுக்கு நீங்க தயாரா இருங்க. நாங்க எவ்வளோ எடுத்து சொன்னோம், இவங்க அதுக்கு லாய்க்கப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அவர்களை தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்க நம்பியிருக்கீங்க, விஜய் நம்பியிருக்கீங்க. ஆனா அதற்கு எவ்வளவு முட்டாள்தனம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த 5 வருஷத்துல நீங்க பார்க்க தான் போறீங்க, கண்கூடா பார்க்க தான் போறீங்க. பார்ப்போம். இவ்வளவு மோசமாட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்க, படித்த முட்டாள்களா இருப்பாங்கன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லையும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை, அவர்கள் நல்லவர்களை தான், அறிவார்ந்தவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆனா அது அப்படியே தலைகீழ மாறி போச்சு. நான் அண்ணன் சீமான் காரைக்குடியிலையாவது கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். காரைக்குடியிலையும் இவ்வளவு மோசமாட்டு போவாரு அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அப்பா ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இவ்வளோ மோசமா, இவ்வளோ என்னத்த சொல்லனே தெரியல. இவ்வளோ மோசமா இருக்குமா? நம்ம மக்களுடைய சிந்தனை இவ்வளோ மோசமானதாட்டு இருக்குமா? தற்கொலைத்தனமா இருந்திருக்க நம்ம மக்களுடைய சிந்தனை. இது எங்க போய் சொல்லன்னு தெரியல. சரி, பார்ப்போம். இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.